Taste the Daily. மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை பணியிடங்களை பாதுகாத்தல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் 3ஆம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கரூர், திண்டுக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டத்தால் அரசு பணிகள் முடங்கியது. வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் பணியில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அவதியுற்றனர். வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை கலைக்க முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கு தொடர்ந்தால் வரவிருக்கும் தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பரிசளிக்க தயாராக உள்ளதாக அரசு அலுவலர்கள் தெரிவித்தனர். வருவாய்த்துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று. தமிழக அரசே நிறைவேற்று. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வருவாய்த்துறை பணியிடங்கள் தொடர்ந்து பறிபோகும் அவலத்தை கண்டித்தும், அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வட்டாட்சியர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3ஆம் கட்ட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஈரோட்டில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறையினர் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் போராட்டம் நடத்தியதால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகளுக்கு வந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 70 வயது அடைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் உரிமைத் தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என திறனற்ற திமுக அரசு நினைப்பதாகவும் அது ஒருபோதும் நடக்காது எனவும் தெரிவித்தனர்.